நாட்டையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு வேர்டிக் வந்திருக்கு. அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்டர் அசால்ட்டோட வேர்டிக் பற்றி. யார் பண்ணாங்க, யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, யார் பிளான் போட்டாங்க, எல்லாருமே ஆக்சுவலி ஈக்குவலி அக்யூஸ்ட். ஜிம்சானில் கொடுக்கும்போது கூட நாங்கள் ஏதாங்க கொடுப்போம் அப்படின்னு. ஏன் சார் நான் வந்து பெரிய அடல்ட் கண்டென்ட்டோ இல்லை பெரிய வயலன்ஸ் கண்டென்ட்டோ நான் உள்ள வச்சில்ல, நீங்கள் எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறாரு அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு சம்பவம். பெண் பிள்ளையை பார்த்த பேரண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல படம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாளைக்கு எந்த பொண்ணுக்காவது நடந்தாலும் ரியல் இன்சிடென்ட் நடக்கும்போது மற்ற பெண்கள் எல்லாமே இந்த ஜஸ்டிஸ் பர்ஜினிய மைண்ட்ல வச்சு அந்த ஒரு இது தீர்ப்பு எங்களுக்கு வேணும், அந்த ஒரு ஜஸ்டிஸ் எங்களுக்கு இந்த மாடலுக்கு வேணும் அப்படின்றத அவங்க கேட்பாங்க. நிலக்கன்ற விசாரெல்லாம் வந்து நம்ம கதை சொல்லும் போதே அவருக்கு பிடிச்சிச்சு. அவர் முடிச்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலை அங்கே ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது, இங்க சீன் முடியல. அப்படிப்பட்ட கடைசி நேரத்துல இந்த சீன் எனக்கு நடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது தாண்டி போகவே முடியல. சாந்திராவை வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீன் கூட அப்படி பார்த்தப்போ என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாச்சு. எனக்கு நடிக்கிற மாதிரி அழகில் ஆக்சுவலி நிஜமாவே கட்டு சொல்லியும் என்னால் ஆக்சுவலி நிப்பாட்ட முடியல. போலீஸா பட் அட் த சேம் டைம் கரெக்டாக நம்ம அதை கன்வே பண்ணுங்கிறது எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு அந்த டைம் கிடையாது. நாம என்ன ரியல் லைஃப் ஒரு போலீஸாக இருந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவுட்புட் கொடுத்த. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் சொசைட்டியில் நம்ம இன்னும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளை சுற்றி எவ்வளோ ஆபத்துகள் வந்துட்டு இருக்கு.